நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் ஒரு 4 எபிசோடுன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூப்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா அடஸ்லைன்ஸ்னு ஒரு வெப் சீரிஸு கைஸ். என்னடா சொல்கிறது டேய், என்ன ஒவ்வொரு எபிசோடும் ஒரே சிங்கிள் ஷாட்டாக எடுத்து வச்சிருக்கிய. கண்டிப்பாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீசனை கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பாருங்கள். வெறும் 4 எபிசோடு தான். 4 எபிசோடும் தரமான எபிசோடாக இருக்குது. ஃபுல்லாக அந்த 4 எபிசோடுமே எல்லாமே சிங்கிள் ஷாட்டு தான். ஒய்யாலை நம்ம நம்ம தமிழ் படத்துலேருந்து நம்ம ஹாலிவுட்லேருந்து எல்லா படத்துலையும் கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம்னு வச்சுக்கிறீங்களா, இது வரைக்கும் சிங்கிள் ஷாட் எடுத்துருப்பானுங்க. ஆனால் இதில் வெறும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நமக்கே பார்க்குறதுக்கு என்னடா எப்படா எடுத்தீங்க, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்தீங்க. இவங்க எப்படா ஒரு சிங்கிள் ஷாட்டில் இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க ஒவ்வொரு எபிசோடையும் அப்படின்னு தான் நமக்கே தோணுச்சு. இதில் என்ன ஒரு கதைன்னா, ஒரு சின்ன வயசு பையன் கொலை பண்ணிடுறான். இது எதுக்கு பண்ணா, ஏன் பண்ணா, அப்படிதாங்க இதுதாங்க கதை. இந்த சீரீஸை பார்க்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீசன் ஒன்று இருக்குது கைஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தது சீசனை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு எபிசோடு பார்க்குறதுக்கு நமக்கே செம்ம ஃபீலிங்காக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே தரமாக கொடுத்துருப்பானுங்க. எப்படா யாரும் அந்த டைரக்டர் எப்படா இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பாக நமக்கு அடி விழுங்க. தயவுசெய்து ஃபேமிலியோடலாம் பார்க்காதீங்க. ஒன்லி ஒரு ஹெட்ஃபோனையும் எடுத்துக்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு உட்காந்து தூங்கும்போது சீரியஸை பாருங்கள் கைஸ். கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா அது நீங்கள் சீசன்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சீசன் நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உட்காந்து பாருங்கடா.